إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في قرآن المحكم التنزيم الفرقان المجيد فإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العليم. 1/12/2025 முதல் தொடங்கி 7 நாட்கள் நடக்கும் வக்ஃபை காப்போம் ஷரியத்தை காப்போம் என்ற தொடர் பிரச்சாரம் வெற்றியடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என் சலாத்தினை உரித்தாக்கி இந்த அறிமுக உரையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்லாமை உண்டு இல்லாமலாக்குவதற்கும் முஸ்லிம்களை ஒடுக்குவதற்கும் குறிப்பாக சொல்வது என்று சொன்னால் ஓரிரை பற்றாளர்களை ஒடுக்குவதற்கு அவர்களின் செயல்பாடுகளை தடுப்பதற்கும் முயற்சிக்கக்கூடிய மக்கள் நலனில் அக்கறையற்ற அக்கிரமம் செய்யும் அனைவரும் இஸ்லாமிற்கு எதிராக கையில் எடுக்கும் பேராயுதம் இஸ்லாமிய அடையாளங்களை அழிப்பதும் இஸ்லாமிய அடையாளங்களை முடக்குவதும் ஆகும். இதைத்தான் சலீபிகள் என்று சொல்லப்படும் சிலுவை யுத்தக்காரர்களும் செய்திருக்கிறார்கள். தார்த்தாரியர்கள் என்ற மங்கோலியர்களும் செய்திருக்கிறார்கள். காலனித்துவத்தை உலகமெங்கும் உருவாக்கிய மேற்கத்தியர்களும் செய்திருக்கிறார்கள். இன்று உலகை ஆளுகின்ற எல்லா ஆட்சியாளர்களும் அதிகார வன்மம் கொண்டவர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வடிவம்தான் உமீத் 2025 என்னும் இந்த சட்ட திருத்தம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சட்டத்தை இது போன்ற ஒடுக்குமுறைகளை அடக்குமுறைகளை வரலாறு நெடுகிலும் இஸ்லாமியர்கள் எதிர்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அருளால் இந்த சட்டங்களை ஒடுக்குமுறைகளை எதிர்த்து வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த விடயத்திலும் நாம் வெற்றி கொள்வோம். அல்லாஹ்வின் மீது பரிபூரணமாக நம்புவோம், நம்பிக்கை கொள்வோம் என்று கூறி என்னுடைய கருத்தை தொடர்கிறேன். இந்த சட்டத்தை எதிர்கொள்வதற்கு முஸ்லிம்களுக்கு அடிப்படையில் சில முக்கிய காரண காரியங்கள் அவசியம். அதிலும் 2 மிக மிக முக்கியமானது. ஒன்று அறிவு, மற்றொன்று ஒற்றுமை. முஸ்லிம்களை ஒடுக்க முயற்சிக்கின்றவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் குறித்த இஸ்லாமிய அடையாளம் குறித்த அறிவின்மையை போதாமையை நன்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். இஸ்லாமிய அடையாளங்களை இஸ்லாத்தை பற்றிய அறிவின்மையை பயன்படுத்துவதோடு நம்மை இஸ்லாமை விட்டு தூரமாக்குவதற்கும் அதை ஒரு காரணியாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், ஒரு முறை அவர்கள் ஸ்பெயின் எனும் அந்துலூசியாவிற்கு பயணப்பட்டு விட்டு வந்து கூறிய வாசகம் இது. அந்துலூசியாவில், அதாவது ஸ்பெயினில் முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்கு அதனுடைய எதிரிகள் செய்த மிகப்பெரிய திட்டம் இஸ்லாத்தை அவர்களுடைய வேர்களிலிருந்து தூரமாக்கினார்கள். அதாவது மஸ்ஜிதிலிருந்து, மதரசாக்களிலிருந்து, இஸ்லாமிய அடையாளங்களிலிருந்து அவர்களை தூரப்படுத்தினார்கள். பிறகு அவர்களை ஸ்பெயினிலிருந்து விரட்டி அடித்தார்கள். இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ஆக இஸ்லாமிய அடையாளங்களை ஒரு அதிகாரம் அழிக்க முயற்சிக்கின்றது என்று சொன்னால் அது இஸ்லாத்தை, முஸ்லிம்களை அழிப்பதற்கான ஒரு முன்முயற்சியாகத்தான் கருத வேண்டும். ஆதலால் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள்
தங்களுடைய அடையாளங்களை குறித்த அறிவை பெறுவது மிக மிக மட்டுமல்லாமல் அதை தற்காத்து காப்பாற்றி கொள்ள வேண்டியதும் அவசியமாகும். அத்தோடு அதற்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற எல்லா விதமான அநீதங்களையும் அக்கிரமங்களையும் தடுத்து நிறுத்துவதும் ஈமானிய பண்புகளில் ஒன்றாகும். அல் குர்ஆன் சொல்லும், ذَلِكَ مَنْ يُعَظِّمُ مِنْ شَعَائِرِ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹினுடைய அடையாளங்களை பாதுகாக்கிறார்களோ அது அவர்களுடைய உள்ளங்களினுடைய இறை எச்சத்திற்கான சான்றாகும் என்று சொல்லும். ஆக முதலில் பெற வேண்டியது அறிவு. இஸ்லாம் குறித்து, இஸ்லாமிய அடையாளங்கள் குறித்து, இஸ்லாமிய கலாச்சாரம் குறித்து அறிவை பெறுவது, அதன் அடிப்படையில் வாழ்வது. இரண்டாவது ஒற்றுமை. ஒற்றுமை என்று சொன்னால் கூடி களைவதல்ல. ஒற்றுமை என்பது ஓர் உடலை போன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, ஜஸத்துல் வாஹிதா, ஓர் உடலை போன்று இணைந்து செயல்படுவதாகும். கருத்து வேறுபாடுகளை புறக்கணித்து கருத்து வேறுபாடுகளிலிருந்து விடுபட்டு ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் வாழ்வதற்கு பெயர்தான் ஒற்றுமை. ஒற்றுமையாய் முஸ்லிம் சமுதாயம் என்றெல்லாம் இந்த உலகில் தலை நிமிர்ந்து நின்றிருக்கின்றதோ அன்றெல்லாம் இஸ்லாம் கோலோச்சி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒற்றுமை என்பது மனிதர்களிடையே அன்பையும் பரஸ்பரத்தையும் வளர்க்க உதவுகின்ற அடிப்படையான ஆணிவேராகும். மனித உள்ளங்கள் இருக்கின்ற குரோதங்களையும் வருத்தங்களையும் கோபங்களையும் போக்குகின்ற உன்னதமான ஒரு அற்புத மருந்தாகும் ஒற்றுமை. அதனால்தான் தக்குவாவை குறித்து ஹக்க துகாத்திஹி என்று சொல்கின்ற வசனத்திற்கு அடுத்து அல்லாஹ் வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா என்று சொல்கின்றான். எவ்வாறு தக்குவா கொள்ள வேண்டுமோ அவ்வாறு தக்குவா கொள்ளுங்கள், முஸ்லீமாக அன்றி மரணிக்காதீர்கள் என்றெல்லாம் கூறிவிட்டு வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா என்று சொல்வான். நீங்கள் அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்வான். வலா தத்தஃபர்ரகு, எந்த நிலையிலும் பிரிந்து விடாதீர்கள் என்பார். வேறொரு இடத்தில் வலா தனாசவு வ தஃப்ஸலு வ தத்ஹபு ரீஹுக்கும் என்று சொல்வான். பிணங்கிக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டு கொள்ளாதீர்கள், வருத்தப்பட்டு கொள்ளாதீர்கள். அது உங்களை பலகீனப்படுத்தும், உங்களுடைய இதயங்களை பலகீனப்படுத்தும், உங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பலவீனத்தை உருவாக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஆக மக்கள் நலனில், மனித நலனில், இஸ்லாமியத்தினுடைய வளர்ச்சியில் யாரெல்லாம் அக்கறை கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் அத்துணை பேரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அதுதான் அவர்களுக்கான உதவு. இங்கு ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உலகம் முழுவதும் அக்கிரமம் செய்பவர்கள், அநீதம் செய்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அல்ல. அவர்களை கொண்டு உலகம் நிரம்பி இருக்கவில்லை. மாறாக அவர்களால் அடக்கப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற அப்பாவி பாவப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களால் தான் உலகம் நிரம்பி இருக்கிறது. ஆக அந்த மக்களுக்காக, அந்த மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதற்காக நாம் ஒற்றுமையாக செயல்பட்டால் வரலாற்றில் ஒரு அற்புதமான உதாரணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. முஸ்லிம்கள் துணிந்து அல்லாஹ்விற்காக ஒற்றுமையாக இணைந்து நின்றபோது அவர்களை எதிர்த்த சலபிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், தார்த்தாரியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பிறகு அவர்களே இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை இன்று நாம் இறைவனுக்காக செயல்பட்டால், ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டால் பெரும் வெற்றியை நம்மளால் ஈற்று பெற முடியும். பெரும் வெற்றியை நம்மளால் இந்த உலகிலும் மறுமையிலும் பெற முடியும். அல்லாஹினுடைய அடையாளங்களை காப்போம், வக்குபை காப்போம். நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.